தையல் மேலே தெரியாத எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம் பாருங்கள். 1/2 இன்ச்சு கரெக்டாக ரவுண்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு அறுகால் பண்ணிக்கலாம். அறுகால் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நம்ம லைனிங் கிளாத் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடே வந்துட்டு தையல் ஓட்டின துணியை இந்த சைடு ஒன் சைடாக விலகிட்டு ஃபுல்லாக லைனிங் கிளாத்து மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். திருப்பி அதை கரெக்டாக வச்சு 5 ஓட்டு தையலில் வச்சு சென்டரில் வந்து ஒரு தையல் ஓட்டிடலாம்னா ஷேப்பாக அழகாக வச்சு ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும். மேலே தையல் தெரியாது. நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். சுற்றி படிமான தையல் போட்டுடலாம். படிமான தையல் போட்டு அருகால் உள்ள இடத்துல மடித்து உள்ள நீட்டாக அடிச்சலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மடித்து அடிக்க வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து அடிச்சிடலாம். மேலே வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு தேவையில்ல, எம்மிங் பண்ண மாதிரியும் இருக்கும். தையலும் மேலே தெரியாது, அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ திருப்பி பாருங்கள். எக்ஸ்ட்ரா இந்த தையல் ஓட்டின நூலை வந்து பிரித்து எடுத்துட்டோம்னா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி தைச்சி பாருங்கள்.